ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிதா ஃபேண்டசி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானை ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். ஸோ இந்த ஸ்டடி பிளானரோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளானர் 2024 அப்படின்னு சும்மா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் நேம் போட்டுக்கலாம், ஸ்டடி பிளானர், அது இயர், உங்கள் ஸ்டாண்டர்டு, இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு ஸ்டிக்கர்ஸு இல்லை ஏதாவது சிம்பிளாக ஏதாவது டெக்கரேட்லாம் பண்ணிட்டா அது ஃப்ரண்ட் பேஜ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் வேறு ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு பிரித்து எழுதலாம், ஒன்றாவும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா அதை மறந்துடுவோம். நம்ம யூஸ்ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். பட் வந்து நம்ம கொடுத்தனே இந்த அசைன்மெண்ட் ட்ராக்கரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் அப்படிங்கிறது வந்து நம்ம அசைன்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் மார்க் கொடுப்பாங்களோ அதை என்ட்ரு பண்ணணும். டெட்லைன் அதை வந்து நம்ம எழுதி வச்சுட்டோன்னா டெட்லைனுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து, ஸோ வந்து நம்ம அதுக்குள்ளே முடித்து நம்ம கொடுத்துட்டு அதோட மார்க்கை வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டடாக நம்ம டெட்லைன் கூட கொடுத்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐடியல் டே அப்படிங்கிற ஒரு இது. ஐடியல் டேனா வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன் தான். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட இதை கொடுத்துக்கலாம். ஸோ 6 o'clock வேக்கப்பு, அப்புறம் வந்து கெட் ரெடி ஃபார் ஸ்கூல், அப்புறம் அப்படியே கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் டைம், அப்புறம் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஈட்டிங், ரெஃப்ரெஷிங், ஸ்கின் கேர் இல்லைனாலும் ஃப்ரீ டைம். அதுக்கப்புறம் வந்து 5 to 6 எக்ஸசைஸு இல்லை யோகா இல்லை டெரஸ் போய் சும்மா வாக்கிங் போகிற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 6 to 7 வந்து ஸ்டடி டைம், அப்புறம் 7 to 8 ரைட்டிங் ஒர்க்கு, 8 to 9 வந்து அப்போது ரைட்டிங் ஒர்க் இருக்கும், என்னால் முடிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது ரைட்டிங் ஒர்க், இல்லைன்னா ஏதாவது சும்மா விளையாடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 9 to 10 வந்து ஈட்டிங், அப்புறம் கொஞ்சம் அப்படியே டிவியெலாம் பார்க்குற மாதிரி, அப்புறம் 10 o'clock ஸ்லீப்பிங் டைம் வந்து 10 o'clock தான். இதுதான் டெய்லியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் லீவ் அப்போது இது அப்படியே ஃபாலோ பண்ணுவேனான்னு டவுட்டு தான், வேறு அதுதான் எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹேபிட் ட்ராக்கர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹேபிட் ட்ராக்கர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து டெய்லியும் படிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதில் வந்து டெய்லி ஸ்டடி அப்படின்னு போட்டு டிக் பண்ணி ராங் போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.